வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அப்பாவின் கோபம். கதைக்குள்ள போலாமா? அம்மா, இங்க பாருங்கம்மா, இந்த மாசம் பட்ஜெட்ல 2000 ரூபாய் மிச்சப்படுத்தியிருக்கேன் என்று கூறிக்கொண்டே தனது தாயிடம் வந்தான் கௌஷிக். அப்படியா, என்னப்பா சொல்ற? அது எப்படி பண்ண என்று ஆச்சரியமாக கேட்டாள் வானதி. அம்மா, போன மாசம் வாங்கின மளிகை சாமான்ல சில சாமான்லாம் அப்படியே மிச்சம் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல? ஆமா, அந்த சாமான்லாம் இந்த மாசம் பட்ஜெட்ல இருந்து குறைச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நமக்கு அது மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தொடர்ந்து ஒரு 2-3 மாசத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தேன். அப்படி பார்த்ததுல கொஞ்சம் மிச்சப்படுத்த முடிஞ்சுது. அது போலதாம்மா, காய்கறி, பழங்க, கரண்ட் பில்லு, பால் காசுன்னு எல்லாத்துலயும் கணக்கு பார்த்து மொத்தமா 2000 மிச்சப்படுத்திட்டேன். சூப்பர்டா என் தங்கம். நான் கூட இந்த மாதிரி பொறுமையா கணக்கு போட்டு சரியா பண்ணதில்ல. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட வாங்கி கட்டிட்டே இருக்கிறேன். ஆனா நீ திறமையா 2000 மிச்சப்படுத்திருக்கியே. இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாரு பாரு, உன்னை பாராட்டுவாரு என்று தனது மகனை அணைத்து கொண்டாள். அட போங்கம்மா, நீங்க வேற, அது நடக்காது என்று தனது தாயின் கைகளை எடுத்து விட்டு விட்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்தார். ஏன்பா அப்படி சொல்ற என்று தனது மகனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் வானதி. பின்ன என்னம்மா, அப்பா என்னைக்கு என்ன பாராட்டி இருக்காரு? எப்போ நான் செய்யற எது ஒண்ணுலயும் குறைதான் கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் இல்லப்பா என்றவள் வாயெடுக்க, அம்மா போதும், சும்மாவே அப்பாக்காக பேசிட்டு வராதிங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு பாராட்டுறாரா? அப்ப கூட சயின்ஸ்ல மார்க் கம்மியா இருக்கு, மேக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் சொல்லுவாரு. அது போல நான் எதனா ஆசைப்பட்டு கேட்டா அதை வாங்கி கொடுக்க மாட்டாரு. நானும் எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கிறேன், சைக்கிள் வேணும்னு, வாங்கி கொடுக்கிறாரா என்று முகத்தை திருப்பினான். டே தங்கம் என்று தனது மகனை அவள் சமாதானம் செய்ய அருகில் சென்றாள். இதற்குள் சங்கரின் குரலை கேட்டு இருவரும் வாசலை பார்த்தனர். ஆமாப்பா, அதெல்லாம் பார்த்தா நாம ஒன்னும் செய்ய முடியாது. நான் கூட பாரு, உன்னை போலதான் தயங்கிக்கிட்டே இருந்த வரைக்கும் எதுவும் ஸ்டெப் எடுக்கல, துணிஞ்சு இறங்கிட்டேன். அப்புறம்தான் டக்குன்னு ஒரு பிளாட்டை புக் பண்ண முடிஞ்சது. சீக்கிரமா நீயும் ஒரு பிளாட்டை வாங்கி போடு. அது நல்ல மெயின் ரோடு, ஃபியூச்சர்ல அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன், வீட்டுக்கு வந்துட்டேன் என்று போனில் பேசிக்கொண்டே அவர் உள்ளே வர, என்னங்க வரும்போதே போன் பேசிட்டு வரீங்க என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் வானதி. நாம பாஸ்கர் போன்ல கூப்பிட்டான். நாம ஐயன் நகர்ல ஒரு பிளாட் வாங்கி போட்டோம் இல்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவனும் அங்கேயே வாங்கி போடலான்னு யோசிக்கிறானா, அதை பத்தி விசாரிக்கதான் என்னை கூப்பிட்டான். அதுதான், யோசிக்காதடா, சீக்கிரமா வாங்கி போடுன்னு சொன்னேன். ஆமா, எங்க கௌஷிக் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா என்று உள்ளே எட்டி பார்த்து கொண்டே அவள் கையில் இருந்த தண்ணீரை வாங்கி குடித்தார். அவன் அப்பவே வந்துட்டாங்க. இன்னைக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா? அது சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க என்று உற்சாகமாக கூறினாள் வானதி. முதல்ல விஷயத்த சொல்லு, உன் பையன் என்ன பண்ணாலும் உனக்கு ஆச்சரியம்தான் என்று சொம்பை அவளிடம் கொடுத்தார். நம்ம வீட்டு பட்ஜெட்டை 2 மாசமா அவனை தான் எழுதி கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாசம் அவன் நான் கொடுத்த லிஸ்ட் எல்லாம் அப்படி எழுதாம அதை கணக்கு பார்த்து பாருங்க 2000 மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கான் என்று சிரித்தாள். அப்படியா, எல்லாம் சரியா எழுதியிருக்கானா என்று அந்த லிஸ்டை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரியாதாங்க எழுதியிருக்கான், நானே பார்த்தேன், எதுவும் விட்டு போகல என்றாள் பெருமையாக. சரி சரி, பரவாயில்ல. இனிமேல் அவனையே வீட்டு செலவு கணக்கெல்லாம் பார்த்துக்க சொல்லு. நீயும் அவன்கிட்டயே கொடு, பார்க்கலாம் எப்படி பண்றான்னு என்று எழுந்து கொண்டார். தனது மகனை வெகுவாக பாராட்டுவார் என்று எதிர்பார்த்த வானதிக்கு சப்பென ஆனது. மெதுவாக திரும்பி கதவின் ஓரம் நின்று கொண்டிருந்த கௌஷிக்கை பார்த்தாள். நான் தான் சொன்னேன் இல்ல என்று கூறுவது போல் அவன் முகம் இருக்க, என்னங்க, அதுதான் குழந்தை இந்த மாசம் 2000 மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கான் இல்ல, இனி மாசம் 2000 மிச்சமானாலும் 4 மாசத்து பணத்தை சேர்த்து அவன் ஆசைப்பட்டது போல ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துடுங்களேன் என்றால் தயங்கி கொண்டு. அதுதானே பார்த்தேன், ஆத்தாலும் மகனும் எங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, இந்த பணம் மிச்சமாச்சுன்னா உடனே அதை கொண்டு போய் செலவு பண்ணணும்னு ஒன்னும் இல்லை. நாம இப்போ புதுசா பிளாட் வாங்கியிருக்கோம், அந்த லோனுக்கு இனிமே சம்பளத்துல இருந்து பிடிப்பாங்க. இனி அந்த செலவும் சேர்த்து சமாளிச்சாகணும். இப்ப சைக்கிள்லாம் ஒன்றும் வேண்டாம், அவனுக்கு எப்ப வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அவனை ஒழுங்கா படிக்க சொல்லு, சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் மார்க் ஒழுங்கா எடுக்க சொல்லு என்று கூறிவிட்டு கதவோரம் நின்று கொண்டிருந்த தனது மகனை முறைத்து பார்த்தவாறு உள்ளே சென்றார்.
வானதி மெதுவாக கௌஷிக்கின் அருகில் செல்ல அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபத்தோடு உள்ளே சென்று காட்டிலில் தொப்பன படுத்துக் கொண்டான். வானதி இருவரையும் பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்டு கொண்டு உள்ளே சென்றாள். இப்படி வருடங்கள் உருண்டோட தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து கொண்டிருந்தன. கௌஷிக் செய்யும் சில விஷயங்களை அவர் வெளிப்படையாக பாராட்டாமலும், அவன் ஏதாவது கேட்டால் அதை அந்த சமயம் வாங்கி தராமலும், அவர் விருப்பப்பட்டது போல் செய்ய, இதெல்லாம் கௌஷிற்கு அவர் பேரில் கோபமாக வந்தது. இதை பற்றி தனது கணவரிடம் கேட்க வானதியும் பயந்து கொண்டு அமைதியாக இருந்து வந்தாள். ஆனாலும் கௌஷிக்கை அவர் வெளிப்படையாக அவனிடம் பாராட்டவில்லை என்றாலும் தனது நண்பர்களிடம் அவர் புகழ்ந்து பேசுவது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் அவன் கேட்கும் போது வாங்கி கொடுக்காத சைக்கிளை 2 வருடங்கள் கழித்து அவனுக்கு நல்ல விலை உயர்ந்ததாகவே வாங்கி தரும் பொழுது ஏன் இதை அப்பொழுதே செய்ய வேண்டியது தானே என்று கேட்டுவிடலாமா என்று கூட அவள் நினைப்பாள். ஆனால் சங்கரின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாமல் அமைதியாக தனது மகனை சமாதானம் செய்து கொண்டிருந்து விடுவாள். இப்படி இருவருக்கும் மத்தியில் மாட்டிக்கொண்டு அவள் திணறி கொண்டிருக்க கௌஷிக்கும் 10th முடித்து நல்ல மதிப்பெண்களுடன் பாஸ் ஆகினான். சரி, இப்ப +1ல என்ன குரூப் எடுக்க போறதா இருக்கான் என்று சங்கரன் கேட்க, அப்பா நான் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன்ப்பா என்றான் தயங்கி கொண்டு. ஏன் காமர்ஸ் எடுத்த என்ன? நீ காமர்ஸ் எடுத்துக்கோ, அது உனக்கு நல்லா வரும் என்று எழுந்து கொண்டார். அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சயின்ஸ் குரூப் தான் படிக்கிறாங்க, நானும் அதுதான் எடுக்க போறேன் என்று சற்று பிடிவாதமாக அவன் கூற, எனது என்று பட்டன திரும்பி அவனை பார்த்தார். வானதிக்கு கை கால்கள் வெளவெளத்து போயின. இவ்வளவு நேரம் விரைப்பாக நின்று கொண்டிருந்த கௌஷிக்கும் சற்று ஆடி போக, அப்பா அதுக்கு இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்றவன் மேலும் ஏதோ கூறுவதற்குள், தோ பாரு நான் சொன்னதுதான், நாளைக்கே போய் ஸ்கூல்ல +1க்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வா என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார். கௌஷிக் சோஃபாவில் கோபத்தோடு தொப்பன் அமர மெதுவாக அவனிடம் வந்த வானதி, ஏன்பா கோபமா இருக்கிறியா? அப்பா சொல்றாருன்னா அதுல எதனா விஷயம் இருக்கும் கண்ணு. கௌஷிக்கு அப்பா சொல்றது போலதான் செய்யப்பா என்று அவன் முதுகை ஆசையாக தடவினாள். ஆமா, இப்படி எல்லாமே அவர் இஷ்டத்துக்கு தான் நான் செய்யணுமா? எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கவே கூடாதா? இப்படியே செய்யுங்க, அப்புறம் பாருங்க ஒரு நாள் என்று கோபத்தோடு டீபாய் மேல் இருந்த காபி கப்பை கீழே தள்ளிவிட்டு எழுந்து சென்றார். +1ல் காமர்ஸ் குரூப்பை எடுத்த கௌஷிக் +2வில் பள்ளி முதல் மாணவனாக தேர்வானான். சங்கரனும் அவனை பிகாம் சேர்த்துவிட பிகாமிலும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து எம்காமும் சேர்ந்தான். அவன் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் அவனை அருகே இருக்கும் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கும்படி சங்கரன் கூற, என்னம்மா இது, ஒரு லீவுல கூட அப்பா என்னை நிம்மதியா விடமாட்டார் போல இருக்கு. இவர் ஆசைக்கு வாங்கி போட்ட பிளாட்டு கடன் அடைக்க என்ன போட்டு புழிவாரா என்று தனது தாயிடம் கோபித்துக் கொண்டே அவர்களுக்கு டியூஷன் எடுப்பான். எம்காம் முடிந்ததும் அவனுக்கு சென்னையில் இருக்கும் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பணி கிடைக்க தனது தந்தையிடம் விடுதலை கிடைத்தால் போதும் என்று சந்தோஷமாக சென்னைக்கு புறப்பட்டான் கௌஷிக். அவனை விட்டு பிரிய மனமின்றி வானதி அழுது கொண்டிருக்க சங்கரன் அப்பொழுதும் வாங்கும் சம்பளத்தை பத்திரமாக தனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருப்பது அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. இப்படியே 2 வருடங்கள் உருண்டோட கௌஷிக்கும் தனது திறமையால் பணியில் நன்கு முன்னேறி கொண்டிருந்தான். அவனுக்கு திருமணம் முடித்து விடலாம் என்று யோசித்த சங்கரனும் வானதியும் அதற்காக அவனிடம் பேச ஊருக்கு அழைத்தனர். டேய், என்னடா சொல்ற? உங்க அப்பா சின்ன விஷயத்துக்கே ஆவுன்னு குதிப்பாரு. இப்ப என்னடான்னா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நிக்கிறியேடா. உனக்காக உங்க அப்பா எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு என்று தவித்தாள் வானதி. அம்மா இதோ பாருங்க, நான் ஒரு முடிவோட தான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுத்தது போல என்னால இந்த விஷயத்திலயும் அப்பா பேச்சு கேட்க முடியாது. ஏன்னா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, என்ன என்ன உன் புள்ள வாழ்க்கை பிரச்சனை அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் சங்கரன். அவரை பார்த்து சோஃபாவில் அமர்ந்திருந்த கௌஷிக் எழுந்து தனது தாயின் அருகில் போய் நின்று கொண்டான். என்னவா வானதி என்று தனது மனைவியை நிமிர்ந்து பார்த்தார் சங்கரன். வானதிக்கு கை கால்கள் வடவெடுத்து போயின. மெதுவாக தனது மகனை திரும்பி பார்த்தாள். அம்மா சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்லிடுவேன் என்றவன் ஜாடையால் மிரட்ட, சரிப்பா இரு என்று தொண்டையை கனைத்து கொண்டு, என்னங்க நம்ம கௌஷிக்கு என்று தடுமாறினாள். சங்கரன் அவளை நிமிர்ந்து பார்க்க பட்டன பேச்சு நிறுத்தினாள்.
என்ன சொல்லு வனதி, நம்ம கௌஷிக் என்று அவளை உற்று பார்த்தார். நம்ம கௌஷிக்கு அவன் கூட வேலை பார்க்கிற பொண்ண விரும்புறானாங்க. என்னது என்றவர் ஆச்சரியமாக அவனை பார்க்க அவன் மௌனமாக தலையை குனிந்து கொண்டான். சொல்லு என்று மீண்டும் வானதியை பார்த்தார். அந்த பொண்ணும் நல்லா படிச்ச பொண்ணு தானா, அவ பேரு கூட என்னடா சொன்ன என்று கௌஷிக்கை பார்த்தாள். லலிதா என்றான் மெதுவாக. லலிதா வாங்க, அவங்க குடும்பம் கூட நல்ல குடும்பம் தானா? ஓ, அது வர போயிடுச்சா? சரி, கல்யாணத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமா என்று நிதானமாக கேட்டார். அப்பா, அதெல்லாம் இல்லப்பா, உங்க சம்மதம் இல்லாம எப்படி? அதுவும் இல்லாம நான் அந்த பொண்ணை மனசார விரும்புறேன். அவளும் அப்படிதான், என் மேல ரொம்ப உயிரா இருப்பா என்றவன் தடுமாறி கொண்டு படப்படவன பேசி கொண்டிருக்க, சரி, அவங்க அப்பாவோட போன் நம்பர் இருந்தா கொடுக்க சொல்லு என்று வானதியிடம் கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்றார். அவர் சென்றதும் இது கனவா இல்லை நினைவா என்பது போல் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வானதியும் கௌஷிக்கும். பிறகு சங்கரன் லலிதாவின் தந்தையிடம் பேச அந்த ஞாயிற்றுக்கிழமை மூவரும் லலிதாவை பெண் பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். லலிதாவின் நல்ல குணம், மிதமான அழகு, அடக்கம் அனைத்தும் சங்கரனுக்கும் வானதிக்கும் பிடித்துவிட சங்கரன் சந்தோஷமாக திருமணத்துக்கு தேதியும் குறித்து தட்டை மாற்றி கொண்டார். வாழ்வில் முதன்முறையாக தான் ஒரு விஷயத்தை கூறி அதற்கு உடனே தந்தை சம்மதம் தெரிவித்த சந்தோஷத்தில் கௌஷிக் துள்ளி குதிக்க வானதிக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் தனது கணவரிடம் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். திருமணம் முடிந்து அவர்களை சென்னையில் புது குடித்தனம் வைத்துவிட்டு சங்கரனும் வானதியும் திருச்சிக்கு புறப்பட லலிதா அவர்களை தங்களுடனேயே இருக்கும்படி வற்புறுத்தினாள். ஆனாலும் சங்கரனும் வானதியும் அவளுக்கு சமாதானம் கூறிவிட்டு புறப்பட அன்றிரவு அவள் சோர்வாக அமர்ந்திருப்பதை பார்த்த கௌஷிக், ஏய் என்ன இது, ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். என்னங்க, இத்தனை நாள் அத்தையும் மாமாவும் நம்ம கூட இருந்தது, வீடே ஏதோ கலகலப்பா இருந்தது. அத்தை எனக்கு சாமான்லாம் செட் பண்ணி கொடுத்து எனக்கு சமைக்கலாம் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா பேசிட்டு இருப்பாங்க. மாமாவும் கடைக்கு போறதும் வர்றதும்னு ரொம்ப உதவியா இருந்தாரு. சாயங்காலத்துல நீங்க வர்ற வரைக்கும் நாங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அவங்க 2 பேரும் இப்ப இல்லாதது என்னவோ போல இருக்குங்க என்றாள். அதுக்கு என்ன பண்ண சொல்ற என்றான் கௌஷிக். என்னங்க அப்படி பேசுறீங்க? உங்க அப்பா அம்மா போனதுக்கு நானே இவ்வளவு ஃபீல் பண்றேன், நீங்க என்னவோ சர்வ சாதாரணமா இருக்கீங்க. என்னங்க, பேசாம உங்களை நம்ம கூடவே வர சொல்லி பாத்துக்கலாங்க. உங்க அப்பாவை வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்க சொல்லுங்க என்று அவளாக கேட்டாள். ஏய், நீ வேற, எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. நானே எப்படா அப்பா அவர்கிட்ட இருந்து தப்பி பொண்ணு இருந்தேன். நீ என்னவோ திரும்ப என்ன ஜெயில் அடிக்க ஏற்பாடு பண்ற. என்னங்க சொல்றீங்க என்று ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள். லல்லி, எங்க அப்பா உன்கிட்ட நடந்துக்கிறத பார்த்து எங்க அப்பாவை அப்படியே சாது ரொம்ப அட்ஜஸ்ட் டைப் பண்ண தப்பா நினைக்காத. அவர் சுயரூபமே வேற. அதுவும் என் விஷயத்துல அவர் ஒரு ஜெயிலர் போல நடந்துப்பாரு. என்னங்க சொல்றீங்க? அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் தான் சொல்றேன் இல்ல, அவருக்கு உலகத்திலேயே நான் மட்டும்தான் எதிரி. ஆமா லலிதா, சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவுக்கு நானா ஆகவே ஆகாது. நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. நான் எதுனா ஆசைப்பட்டு கேட்டா அது உடனே கிடைக்காது. அது போலதான் நான் +1ல சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ காமர்ஸ் தான் எடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா அதுல நீங்க நல்ல மார்க் தானே எடுத்திருக்கீங்க, அதனால என்ன? அதுக்காக நான் கேட்டதை அவரு சேர்த்து விடலையே. அது போலதான் காலேஜுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐபோன் வச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு ஆசையா கேட்டேன். ஆனா அதெல்லாம் எதுக்குன்னு சாதாரண போனை வாங்கி கொடுத்தாரு. அவ்வளவு ஏன், லீவுல நிம்மதியா ஜாலியா இருக்கலான்னு ஏதாவது பிளான் போட்டா அப்பவும் பசங்களுக்கு டியூஷன் எடுன்னு சொல்லுவாரு. இப்படிதான் நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவர் ஏதோ ஒண்ணு தடை போட்டு குறை சொல்லிட்டே இருப்பாரு. நான் ஆசைப்பட்டு அவர் எதுவும் பேசாம சம்மதம் சொன்னது உன்னை மட்டும்தான். அதுதான் எப்படின்னு எனக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கும் ஆச்சரியம். எது எப்படியோ, இனிமேல நாம இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமேலும் என் குடும்பம் என் பொண்டாட்டின்னு நான் நிம்மதியா இருப்பேன் என்று அவளை அணைத்து கொண்டான். லலிதா அமைதியாக ஏதோ யோசனையில் ஆழ்ந்தாள். இப்படியே சில மாதங்கள் உருண்டோட அன்று உற்சாகத்தோடு வீட்டிற்கு வந்த கௌஷிக்கை பார்த்து, என்னங்க இன்னைக்கு ரொம்ப குஷியா வரீங்க, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் லலிதா.
லலிதா, எல்லாம் நல்ல விஷயம்தான், இப்படி வா சொல்றேன் என்று அவளிடம் இருந்த காப்பியை வாங்கி கொண்டு அவளை தனது அருகில் அமர வைத்துக் கொண்டான். என்னங்க என்று அவளும் ஆவலாக அவன் முகத்தை பார்த்தாள். லலிதா, உன்னை கல்யாணம் பண்ணிட்ட நேரம் இதுவரை தொழிலாளியா இருந்தனா, இப்போ முதலாளியாக போறேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா லலிதா, என் ஃப்ரெண்டு வருஷனும் நானும் சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். முதல்ல அவன் மட்டும்தான் ஆரம்பிக்கிறதா இருந்தான். அப்புறம் நானும் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவன் யோசிச்சானா. அதுவும் இல்லாம 2 பேரும் ஷேர் பண்ணி பணத்தை போட்டா இன்னும் பெருசா கூட அதை செய்யலான்னு சொல்றான். என்னங்க அது? எல்லாம் நல்ல பிசினஸ் தான் லலிதா. புதுசா ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். என்னங்க, உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? ஆனா அதை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமா லலிதா, நீ பணத்தை மட்டும் ஷேர் பண்ண, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். என்னங்க, அவரை நம்பி நீங்க? இதோ பாரு, அவன் என்னோட 3 வருஷ ஃப்ரெண்டு. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் என்னை ஏமாத்த மாட்டான். அதுவும் இல்லாம அவன் பார்த்து இருக்கிறது ஒன்றும் சாதாரண இடம் இல்ல, கோடம்பாக்கத்துல மெயின் ரோட்ல. அங்கெல்லாம் வியாபாரம் எப்படி நடக்கும் தெரியுமா? நாம ஒரே வருஷத்துல போட்ட முதல்ல எடுத்துடலாம். சரிங்க, இப்போ பிசினஸுக்கு எவ்வளவு தேவைப்படுது? மொத்தம் 60 லட்சம் தேவைப்படுது. இதுல என்னோட பங்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படும். என்னங்க, இப்ப அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? எங்க அப்பாவும் இப்பதான் என் கல்யாணத்துக்காக கடனை வாங்கி எல்லாம் செலவு பண்ணாரு. இப்ப அவரையும் நாம எதிர்பார்க்க முடியாது. ஆமா, அது எனக்கும் தெரியும். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்னங்க, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும் போது ஊர்ல ஒரு பிளாட் வாங்கினாரு. அது இப்ப நல்ல விலைக்கு போகும். அதை கொடுத்தாருன்னா நம்ம சூப்பரா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நான் போய் கேட்டா அவரு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. எங்க அம்மாவும் கேட்க மாட்டாங்க. அதனால நீ தான் அவர்கிட்ட பேசி எப்படியாவது அவர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கி கொடுக்கணும் என்றான். என்னங்க, என்ன இது? என்ன வம்பல மாட்டி விடுறீங்களே என்று அலறினாள் லலிதா. பிறகு அவளை எப்படியோ சமாதானம் செய்து பேசி சம்மதிக்க வைத்தான் கௌஷிக். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஊருக்கு செல்ல தனது மகனையும் மருமகளையும் அன்போடு வரவேற்று உபசரித்தாள் வானதி. சங்கரனும் மகிழ்ச்சியோடு தனது மருமகளிடம் அனைத்தும் விசாரித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது கௌஷிக்கின் தொந்தரவின் பேரில் விஷயத்தை அவரிடம் கூறினாள் லலிதா. சற்று நேரம் அமைதியாக இருந்த சங்கரன், ஏன்பா கௌஷிக், நீ வேலைக்கு போய் சேர்ந்து 2-3 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ள எதுக்கு இப்ப பிசினஸ் அது இதுன்னு ஆரம்பிக்கிற? அதுவும் உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதே என்று கேட்டார். அப்பா, அதுக்கு இல்லப்பா, இப்படி ஒரே வருமானத்தை நம்பிக்கிட்டு என்னால காலத்தை தள்ள முடியாது. நாங்க இருக்கிறது சென்னையில. லலிதாவை வேலைக்கு அனுப்புனாலும் அவளுக்கும் இதே சம்பளம் தான் வரும். சரிப்பா, இப்ப நீ வாங்குறதே உங்களுக்கு நல்லா தானே தாராளமா இருக்கு. அப்புறம் என்ன என்று கேட்டார். அதுக்கு இல்ல மாமா, நாளைக்கு பசங்க அது இதுன்னு ஆகிட்டா அவங்கள படிக்க வைக்கணும், வளர்க்கணும். அதுக்குதான் யோசிக்கிறாரு என்றாள் லலிதா தயங்கி கொண்டு. சரிம்மா, நம்ம வருமானத்துக்கு ஏத்தா போல நாம அவங்கள படிக்க வைப்போம். ஏன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் செய்யல? இவனை விட சின்ன வேலைக்கு போறவங்க எல்லாம் எப்படி அங்க வாழறாங்க? அப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு ஒரு லட்சியம் இருக்கு. சரிப்பா, அதுக்கு நீ கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தை சேர்த்து வச்சு அப்புறமா அதுல பிசினஸ் ஆரம்பிக்கணும். அப்பதான் அதை பார்த்து பக்குவமா ஜாக்கிரதையா செலவு பண்ணுவ. அதுக்குள்ள எனக்கு வயசாகிடும். ஆகட்டும், அது வேற அனுபவத்தை சேர்த்துக்க என்றார் சங்கரன் நிதானமாக. எனக்கு தெரியும், நான் சொல்லல லலிதா, நீ நம்பனியா? மாமா அப்படிலாம் இல்லைன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தியே. பாரு எப்படி தகராறு பண்றாரு. அவருக்கு பிள்ளைய விட அந்த சொத்து தான் பெருசு. அப்பா, இதோ பாருங்க, உங்க தயவு இல்லாமலேயே நான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு உங்க எதிர்க்கவே நல்லா வரேன். அப்பதான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். அது வேற நான் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். நீங்களும் எங்க வீட்டுக்கு வராதீங்க என்று லலிதாவை அழைத்து கொண்டு புறப்பட்டான். என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. மாமா சொல்றது போல நீங்க கொஞ்ச நாள் வேலைக்கு போங்க, அப்புறமா கூட நம்ம பிசினஸ பத்தி யோசிக்கலாம் என்றாள் லலிதா. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். நீயும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே அட்வைஸ் பண்ணணும்னு பார்த்த, அப்புறம் உன்னை இங்கே தலைமுழுகிடுவேன் என்று கத்திக்கொண்டே அவன் வெளியே செல்ல, லலிதா அமைதியாக சங்கரனை பார்த்து விட்டு தலையை குனிந்து கொண்டு அவனுடன் சென்று விட்டாள். ஏய் நில்லுப்பா, கௌஷிக் நில்லுப்பா
என்று வானதி அவர்கள் பின்னால் ஓட கார் விற்றென பறந்தது. சங்கரன் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். ஊருக்கு சென்ற கௌஷிக் லலிதாவின் நகைகளை அடமானம் வைத்தும் போதாதற்கு வெளியே வட்டிக்கு கடன் வாங்கியும் தனது நண்பனுடன் சேர்ந்து பிசினஸை ஆரம்பிக்க லலிதாவிற்கு இதையெல்லாம் பார்த்து மனதில் ஏதோ நெருடல் ஏற்பட்டு கொண்டிருந்தது. கௌஷிக்கின் பிடிவாதத்தை நினைத்து வருத்தம் அடைந்து கொண்டிருந்தாள். வானதியிடம் இங்கு நடப்பதையெல்லாம் கூறி அவள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாள். 3 மாதங்கள் பிசினஸ் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வருஷன் அவனிடம் கணக்கை காட்டிக்கொண்டு வந்த லாபத்தை இருவருக்கும் பங்கு போட்டு கொடுக்க கௌஷிற்கு சந்தோஷம் எல்லை மீறியது. இதிலேயே அதிகம் லாபம் வருவதால் வேலையை கூட விட்டுவிட முடிவு செய்தான். ஆனால் லலிதா அவசரப்பட வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருந்தாள். இப்படியே சென்று கொண்டிருக்க அந்த மாதம் கடை நஷ்டத்தில் போகிறது என்றும் இந்த முறை வியாபாரம் சரியில்லை என்றும் இதனால் பணம் எதுவும் இல்லை என்றும் வருஷன் கையை விரிக்க கௌஷிக் ஒன்றும் புரியாமல் தவித்து போனான். இப்படியே 4 மாதங்கள் தொடர்ந்து அவன் கூறிக்கொண்டிருக்க கௌஷிக் வட்டி கட்ட முடியாமல் திணறி போனான். அந்த மாதம் கடையின் கணக்கை காட்டும்படி அவன் கேட்க இதெல்லாம் உனக்கு தெரியாது என்று வர்ஷித் அவனை மிரட்ட இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பார்ட்னர்ஷிப்பை முறித்து கொள்ள முடிவு செய்து பிரிந்தனர். கௌஷிக்கால் வட்டி கட்ட முடியாமல் அவன் அவதிப்பட கடன் கொடுத்தவர்கள் அனைவரும் வாசலில் வந்து நின்றனர். லலிதா அவர்களிடம் பேசி சமாளித்து அனுப்பினாள். கௌஷிக் தலையில் கை வைத்துக் கொண்டு இடிந்து போய் அமர்ந்தான். இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போக கௌஷிக்கால் கடனை சமாளிக்க முடியவில்லை. அன்று வேலைக்கு கூட செல்லாமல் அவன் வீட்டிலேயே முடங்கி இருக்க அவனது நிலைமையை பார்க்க முடியாமல் தவித்து போன லலிதா மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னங்க, என்ன இது? இத்தனை மாசம் வியாபாரத்துல நீங்க போட்ட முதல் கூடவா நமக்கு வந்திருக்காது? கண்டிப்பா அந்த வருஷன் நம்மளை ஏமாத்துறாரு. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வாங்க என்றாள் லலிதா குரல் கம்ம. என்னத்த கம்ப்ளைண்ட் பண்றது? அவனுக்கு தான் அந்த வியாபாரத்தை பத்தி நல்லா தெரியும். அவன் அதுல ஏதேதோ தில்லுமுள்ளு பண்ணி பொய்யா கணக்கு காட்டுறான். எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆனா இத பத்தி நான் எப்படி அவன்கிட்ட கேக்குறது என்று சோர்வாக கூறினான். அதுக்குதான் தெரியாத பிசினஸ பண்ண வேண்டான்னு மாமா அப்பவே சொன்னாரு. இப்ப அதை பத்தி பேசி ஒன்னும் செய்ய முடியாது லலிதா. இதுல இருந்து நாம எப்படி வெளியில வர்றதுன்னு தான் தெரியல. அடமானம் வச்சுட்டு இருக்கிற உன் நகையை திருப்பணும். அதை விட வெளியில வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி கட்டணும். இப்ப நமக்கு வியாபாரம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க வேற அசல கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப 50 லட்சம் தேவைப்படுது. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இப்படியே போனா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும் என்று கதறினான். ஏங்க, பேசாம நம்ம மாமா கிட்ட போய் உதவி கேட்போமே. அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு என்றாள் லலிதா. என்ன லலிதா இப்படி பேசுற? எங்க அப்பாவை பத்தி தான் அன்னைக்கே பார்த்த இல்ல. அதுவும் இல்லாம நாம அவர்கிட்ட பேசுறதே இல்ல. அவரை வீட்டுக்கும் வர வேண்டான்னு திமிரா சொல்லிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே என்னை பார்த்தா ஆகாது அவருக்கு. நான் இப்படி பேசிட்டு வந்ததுல என் மேல ரொம்ப கோபமா இருப்பாரு. இப்போ போய் அவர் நமக்கு உதவி செய்வாரா ஏன் அவன் கூறிக்கொண்டிருக்க. உனக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன கல்மனசு கொண்டவனாப்பா? உன் அப்பா என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தார் சங்கரன். அவர் பின்னால் வானதியும் வர அவர்களை பார்த்து திடுக்கிட்டு எழுந்தனர் இருவரும். மாமா வாங்க மாமா என்று லலிதா பதட்டத்தோடு அழைக்க, அப்பா என்று தொண்டை அடைக்க அவரை அழைத்தான் கௌஷிக். கௌஷிக், நீ எதுவும் சங்கடப்படாதப்பா. இங்க நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம லலிதா எங்களுக்கு போன் போட்டு சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. இந்தாப்பா, இதுல அந்த நிலத்தை வித்த பணம் 50 லட்சம் இருக்கு. இத கொண்டு போய் முதல்ல கடன்காரங்களுக்கு கட்டிட்டு நம்ம லலிதாவோட நகையை திருப்பிட்டு வா என்று கையில் இருந்த பேக்கை அவனிடம் கொடுத்தார். அப்பா, என்ன சொல்றீங்க? அந்த நிலத்தை நீங்க வித்துட்டீங்களா? ஆமாப்பா, உனக்காகத்தான் நான் அதை வாங்கினேன். இப்போ உனக்கு தான் அது பயன்படுது. அப்பா, அதை நீங்க அப்பவே என்கிட்ட கொடுத்துருக்கலாமே. கொடுத்திருந்தா தோ இப்படிதான் எல்லாத்தையும் தொலைச்சது போல அதையும் தொலைச்சிருப்ப. இப்ப அந்த கடன் அடைக்க முடியாம எல்லாரும் முழிச்சிருக்கணும் என்றார் சங்கரன். ஆமாப்பா. இப்ப தெரியுதா நான் ஏன் அன்னைக்கு அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு? அது மட்டும் இல்லப்பா, நான் உன்னை இப்ப தெரியாத பிசினஸ் ஆரம்பிக்காதன்னு சொன்னதுக்கும் அதுதான் காரணம். ஃப்ரெண்டுன்னு அந்த பையனை நம்பிட. ஆனா பாரு, அவன் கடையில லாபத்தை பார்த்ததும் உன்னை கழட்டி விட முடிவு பண்ணிட்டான்.
இதுக்கு தான் சொன்னேன், அனுபவம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. சின்ன வயசுல இருந்தே நான் சொன்னதெல்லாம் உனக்கு தப்பாவே பட்டதால நான் இப்ப சொன்னத நீ காதுல போட்டுக்கல. அப்ப சின்ன பையன்னு எனக்கு கட்டுப்பட்டிருந்த, அது நல்லதா நடந்தது. ஆனா இப்ப நீ கல்யாணம் ஆன பெரிய மனுஷன், அதனாலதான் என்னை எதிர்த்துக்கிட்ட. ஆனா அதனோட விளைவை பாத்தியா? சின்ன வயசுல நீ சைக்கிள் கெட்ட, அப்ப நீ 6வது தான் படிச்சிட்டு இருந்த. அந்த வயசுல உன்னை தனியா அந்த மெயின் ரோட்ல அனுப்ப பயந்த. அதனாலதான் கொஞ்சம் பெரிய பையனாகட்டும்னு நீ 8வது வரும்போது வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்நேரம் நான் உனக்கு அதை செய்யலன்னு உனக்கு கோவம். அதை பத்தி சொன்னாலும் நீ அப்ப காதுல போட்டுட்டு இருந்திருக்க மாட்ட. அது போல நான் உன்னை சின்ன வயசுல எதுக்கும் வெளிப்படையா பாராட்டலன்னு உனக்கு கோவம். அதுக்கு காரணம் உங்க அம்மா உன்னை எல்லாத்துக்கும் பாராட்டுவா. நானும் அவ கூட சேர்ந்து உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டா உனக்கு பயம் இருக்காது. நாம செய்யறதெல்லாம் சரிதான்னு எல்லாம் உன் இஷ்டத்துக்கே செய்வ. அதனாலதான் நான் கொஞ்சம் கண்டிஷனா இருக்கிறது போல காட்டிக்கிட்டேன். அது போலதான் நீ சின்ன வயசுல இருந்தே சயின்ஸ்ல மார்க் கம்மி எடுத்த. அதுக்குதான் நான் உன்னை +1ல அந்த குரூப் எடுக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ ஃப்ரெண்ட்ஸுங்க எடுக்கிறாங்கன்னு அதை தான் எடுப்பன்னு கேட்ட. அவங்களுக்கு அது வரும்னு அவங்க எடுக்கிறாங்க. அதை பார்த்து நாம அந்த பாதையில போலாமா? சொல்லுப்பா. உனக்கு சின்ன வயசுல இருந்தே பட்ஜெட் போடுறது, வரவு செலவு கணக்கு பாக்குறதெல்லாம் பிரமாதமா வரும். அதை பத்தி நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதனாலதான் நீ காமர்ஸ் எடுத்து படிச்சா நல்லா வருவன்னு என் மனசுல பட்டுது. அது போல நீயும் அதுல நல்லா படிச்ச. இப்படி நான் சொன்னதெல்லாம் உன் நன்மைக்காகதான்னு தெரியாம நீ என்கிட்ட கோச்சிக்கிட்ட. நீ லீவுல வரும்போது உன்னை எதுக்கு டியூஷன் எடுக்க சொன்ன? அந்த பணத்தை நான் எடுத்துக்கவா? இல்லப்பா, இப்ப நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சா அதனோட கஷ்ட நஷ்டங்க உனக்கு தெரியும்னு தான் நான் அப்படி சொன்னேன். அப்பதான் வளர்ந்ததும் நீ பொறுப்பா இருப்பன்னு யோசிச்சேன். அதுவும் இல்லாம லீவுல கண்டபடி ஊரை சுத்தி மனசை கெடுத்துக்காம 4 பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா அதுல புண்ணியமும் இருக்கும், உனக்கும் அது உபயோகமா இருக்குன்னு தான். ஆனா இவ்வளவு உன்னை கண்டிஷன் பண்ண நானு சில விஷயங்களை உன் இஷ்டத்துக்கும் விட்டுருக்கேன். ஏன்னா அது நல்லதா இருக்கும்னு என் மனசுக்கு தெரிஞ்சா நான் அதுக்கு சம்மதம் சொல்லுவேன். அது நல்லாவும் இருந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் நீ லலிதாவை தேர்ந்தெடுத்தது. அப்பா, நீங்க எனக்காக ஒவ்வொன்னும் யோசிச்சு யோசிச்சு செஞ்சிருக்கீங்க. என் நலனுக்காக பாடுபட்டிருக்கீங்க. ஆனா அதை பார்க்காம அந்த அக்கறைக்கு முன்னாடி இருந்த கோவத்தை தான் நான் பார்த்து உங்களை வெறுத்துட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று அவரை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தான் கௌஷிக். இதை பார்த்த லலிதாவும் வானதியும் பூரித்து போயினர். கௌஷிக், ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னோட குழந்தைங்களை திட்டுறாங்கன்னா அது அவங்கள காயப்படுத்த இல்லப்பா, அவங்க வெளியில போய் யார்கிட்டயும் காயப்பட்டுடக் கூடாதுன்ற தவிப்பு தான். ஏன்னா அந்த வலியும் வேதனையும் அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சதா இருந்திருக்கும் என்றார் சங்கரன். ஆமாப்பா, எனக்கு இப்பதான் புரியுது. இனிமேலும் நான் உங்க பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டேன்ப்பா. நீங்களும் இனிமே எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க என்றான் கௌஷிக். நாங்க உங்க கூட இருக்கிறோம். ஆனா இனிமே உன்னை வழிநடத்துற அவசியம் இனி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான பக்கம் உனக்கு இப்ப வந்துடுச்சு என்று சிரித்தார் சங்கரன். இத்துடன் அப்பாவின் கோபம் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.